12th sum பார்க்கலாம். Eliminate theta from the equations அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் தீட்டாவை எலிமினேட் பண்ணி நம்ம கிடைக்கிறத நம்ம எழுத போகிறோம். அதாவது ஒன்லி இந்த ஏசிபி இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் சி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து பி சீக்கன் தீட்டா ப்ளஸ் டி டேன் தீட்டா ஈக்குவல் டு சி. இது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுலேயுமே நம்ம சீக்கன் தீட்டாவை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். இங்கே ஏ சீக்கன் தீட்டான் இருக்குது, இங்கே பி சீக்கன் தீட்டான் இருக்குது. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணும்போது இது கேன்சல் ஆகி போயிடும். இப்போ ஒரே மாதிரி பண்ணணும்னா இங்கே பியால் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை பியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் சிபி டேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை ஏவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, அதனால் ப்ளஸ் ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது ஒரு தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது ஒரு ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். 3யை 3லேருந்து 4 மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணும்போது இங்கே ரெண்டாவதுல இருக்கிறதோட சைன் வந்து மாறும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது, மைனஸ் பிசி டேன் தீட்டா மைனஸ் ஏடி டேன் தீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயும் மைனஸ் வந்து காமனாக எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு பிசி டேன் தீட்டாவும் காமனாக தானே இருக்குது, அப்போ அதையுமே எடுத்துக்கலாம். இங்கே மைனஸை காமனாக எடுத்துட்டோம், அப்போ இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்கும். டேன் தீட்டாவையும் வெளியே எடுத்துட்டோம், அப்போ இங்கே என்ன இருக்கும், ஏடி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ நமக்கு இதிலேருந்து டேன் தீட்டாவை மட்டும் நம்ம வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ரைட் சைட் கொண்டு போவோம். ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி பை மைனஸ் இன்ட்டு பிசி ப்ளஸ் ஏடி. ஓகே, இப்போது இந்த மைனஸ் அப்படியே மேலே கொண்டு போயிடுவோம். இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு மேலே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசின்னு ஆயிரும் மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. ப்ளஸ் டேர்மை ஃபஸ்ட்டும் மைனஸ் டேர்மை செகண்டும் எழுதிக்கிறோம். கீழே பிசி ப்ளஸ் ஏடி அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சீக்கன் தீட்டாவை கேன்சல் பண்ணோம். இதே மாதிரி டேன் தீட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டியாலையும் செகண்ட் ஈக்குவேஷனை சியாலையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து சிடி டேன் தீட்டான்னு வரும், இங்கேயும் அதே மாதிரி சிடி டேன் தீட்டான்னு வந்துடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மாதிரி இதே ப்ரொசீஜரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட டியை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் சிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு பிடி. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனை சியால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பிசி சீக்கன் தீட்டா ப்ளஸ் சிடி டேன் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது நமக்கு இது ரெண்டும் 0 ஆயிரும். ஸோ இங்கே என்ன கிடைக்கிது, ஏடி சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிசி சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுலேயுமே சீக்கன் தீட்டா காமனாக இருக்குது. இப்போ சீக்கன் தீட்டாவை வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்கே என்ன இருக்கும், ஏடி இங்கே பிசி ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர். ஸோ நமக்கு தேவையானது சீக்கன் தீட்டா. இப்போ சீக்கன் தீட்டாவை இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்கே பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது. டிவைடட் பை இந்த டேர்மை நம்ம அப்படி எழுதிக்கலாம், ஏடி ப்ளஸ் பிசி. ஸோ இது வந்து 6ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ நமக்கு டேன் தீட்டாவும் கிடச்சிருச்சு, சீக்கன் தீட்டாவும் கிடச்சிருச்சு.
ஸோ இதிலேருந்து இந்த சீக்கன் தீட்டாவையும் கேன்சல் பண்ணணும், இந்த டேன் தீட்டாவையும் கேன்சல் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? சீக்கன் தீட்டா இந்த இருக்குது, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருக்கா, மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்ன வரும்? ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். ஸோ இங்கே தனித்தனியாக ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தொகுதியில் உள்ளது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர். ஸோ கீழே வந்து டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், மேலே அப்படியே எழுதிக்கலாம். பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த சைடு என்ன இருக்குது? லெஃப்ட்ஸில் 1 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஸோ தீட்டா எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இதுதான் சொல்யூஷன்.